நேற்று பிறந்து நேற்று கட்சி தொடங்கியவர் எல்லாம் அடுத்த முதலமைச்சர் என பேசி வருவதாக நடிகர் விஜயை முதலமைச்சர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 2000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஆட்சியில் அமர்வதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக இல்லை என கூறினார். ஆனால் இன்று நிலைமை மாறி நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் அடுத்த முதலமைச்சர் என பேசி வருவதாக குறிப்பிட்டார். அரசியலில் அரிச்சுவடி தெரியாதவர் எல்லாம் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் எனவும் அவர் கூறினார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது இதோ ஆட்சிக்கு வரணும், ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திட வேண்டும், ஆட்சிதான் நம்முடைய குறிக்கோள், ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல. ஆனால் இன்னைக்கு தொடங்கப்படும் கட்சிகள்லாம் பார்க்குறோம், நான் தான் அடுத்த முதலமைச்சர், நேற்றுக்கு பிறந்தவெல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர், நேற்றுக்கு கட்சி தொடங்கினவெல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர், அரசியலுக்கு அரிச்சுவடே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுநருக்கு உரிய மரியாதையை தமிழக அரசு வழங்கிய போதும் பதவியை பயன்படுத்திக் கொண்டு எவ்வளவு அக்கிரமம் செய்ய வேண்டுமோ அதை செய்து வந்தார் எனவும் முதலமைச்சர் கூறினார். இதனால் உச்சநீதிமன்றம் சென்று அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதை நிரூபித்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மீண்டும் 7வது முறையாக தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வோம் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நன்றாக சேர்ந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் என்னென்ன திட்டம் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை கடந்த நிதிநிலைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறோம். ஆக அந்த 5 ஆண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 26 தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும்.